ஐபிஎல் 2026 சீசன் முடிந்ததுமே இந்தியா வர ஆப்கானிஸ்தான் அணி முதல்ல ஒரு டெஸ்ட் போட்டியிலும் அடுத்து 3 போட்டிகளும் கொண்ட ஒருநாள் தொடரிலுமே பங்கேற்று விளையாட இருக்காங்க. இதுல ஜூன் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி பட்டியல் வெளியாக இருக்கு. அதுல ஸ்பின்னர்கள் இடங்கள்ல புதுமுக வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோருக்கு மாற்றாக புதுமுக சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவிற்கு மாற்றாக மனோவ் சுதரும், அக்ஷர் பட்டேலுக்கு மாற்றாக ஹர்ஷ் தூபேவுமே சேர்க்கப்பட்டிருக்காரு. மனோவ் சுதர் யாதவ் 23 வயதாகும் இவர் இடது கை சுழற்பந்து வீச்சாளர். இவர் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருப்பதால இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் நம்ம ஹர்ஷ் தூபே அவர்களுமே சிறப்பாக செயல்படுறாரு. ஆகையால பாத்தீங்கன்னா இவரையுமே இந்திய அணி தட்டி தூக்கி இருக்காங்களா. இனிமேல் இந்திய அணியில பாத்தீங்கன்னா புதுமுக வீரர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பழைய வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரக்கட்ட பிசிசிஐ பிளான் போட்டிருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.